विनायकमूर्ति की जय। सद्गुरु श्री अरुणगिरिनाथ स्वामी की जय। வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. போன வாரம் கந்தர் அனுபூதியில 37வது ஸ்டான்ஸா வரைக்கும் 37 முடிச்சிட்டோம். 38 ஆதாளியை ஒன்று அறியேனை அறத்தீதாளியை ஆண்டது செப்பு மதோ என்றார். ஆதாளி அப்படின்னாக்கா தனக்கும் பிறருக்கும் எந்த உபயோகமும் இல்லாத, எந்த பிரயோஜனமும் இல்லாத வீண் வெட்டி பேச்சுக்களை பேசுவது, தற்பெருமையை எப்பொழுதும் பேசுவது, இதையே தொழிலாக கொண்டவர் ஆதாளி. அவரோட பேசுறதா இன்னொருத்தருக்கு அவர் பேச்சில் நாட்டம் இருக்கோ இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்க மாட்டார். நான் சரி போறேன் எனக்கு வீட்டுக்கு போனோம்னு சொன்னாலும் இருக்கோ இன்னும் ஒரு நிமிஷம் கேட்டுட்டு போங்க, இதையும் கேட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நேரத்தையும் மற்றவரின் நேரத்தையும் வீணாக்குபவர். தன்னுடைய பெருமைகளை, தற்பெருமைகளை பேசுவதையே தொழிலாக கொண்டவர். அவரோட பெருமை மட்டும் இல்லை, அவன் பையன், அவன் பொண்ணு, அவன் பேரன் பேத்தி, அவன் அப்படி அவன் 5 வயசுலேயே பரதநாட்டியம் அரங்கேற்றம் ஆயிடுச்சு என் பொண்ணுக்கு பேத்திக்கு, இப்படியெல்லாம் பேசிட்டு அவருக்கு இன்னொருவருக்கு அதில் விருப்பம் இருக்காது, நாட்டம் இருக்காது, இருந்தாலும் வழியே சொல்வது. இந்த மாதிரி தற்பெருமைகளை பேசுவதற்கு ஆதாளின்னு பேர். ஆனால் அருணகிரிநாதர் தன்னை ஆதாளின்னு சொல்லிக்கிறார். அவர் என்ன, அவர் பெருமை பேசக்கூடியவர். அவர் எப்பவுமே தன்னை குறை கூறி கொள்ளக்கூடியவர். இப்போ இந்த பாட்டிலேயே தெரியல தன்னை எவ்வளவு குறைவாக சொல்லிக்கிற ஆதாளின்னு சொல்லிக்கிறார். ஆனால் அது மாதிரி எல்லாமே மற்றவர்களின் குறைகளை தன் மீது ஏற்றுக்கொள்பவர். இது நம்ம பல பாடல்களை பார்த்து இந்த பாட்டிலே ஆதாளியை ஒன்று அறியேனை, எதுவுமே எனக்கு தெரியாது, ஞானம்னா என்னன்னு தெரியாது, நான் ஞான சூன்யம் அப்படிங்கிறார். அப்போ நம்மளாம் என்ன சொல்றது, ஆதாளியை ஒன்று அறியேனை அறத்தீதாளியை. அறத்தீதாளினாக்கா அதாவது தீமையான காரியங்களை தவிர வேறு எதையும் அறவே செய்யாதவர். அறவே பண்ண மாட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா, எனக்கு அறவே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அறத்தீதாளினா தீதான செயல்களை தவிர நற்செயல்களை அறவே செய்யாதவன் அப்படின்னு தன்னை பற்றி 3 விதமான குறைகளை கூறிக்கொள்கிறான். தற்பெருமை பேசுபவன், ஒன்றுமே தெரியாதவன், ஒன்றும் தெரியாமல் தற்பெருமை பேசுறது இன்னும் மோசம் இல்லையா. அதாவது நமக்கு சொல்றார், நீ இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு தான் சொல்றாரு, தற்பெருமை பேசக்கூடாது. அதாவது உனக்கு ஏதாவது கொஞ்சம் இருந்தாலும் தற்பெருமை பேசிக்கலாம், ஒண்ணுமே தெரியாத போது நீ தற்பெருமை பேசலாமா, அதான் அறத்தீதாளின்னு உடனே போட்டுட்டு இல்லை ஒன்று அறியேனை சொல்லிட்டு தீமையே செய்யும் தொழிலாக கொண்டவன் நான். இப்படிப்பட்ட என்னை என்ன சொல்றார், ஆதாளியை ஒன்று அறியேனை அறத்தீதாளியை ஆண்டது செப்பு மதம். ஆண்டதுன்னா ஆட்கொண்டது. முருகா, நீ எவ்வளவோ அடியவர்களை, உன்னுடைய அடியவர்களை, ஞானிகளை, மகான்களை நீ ஆட்கொண்டிருக்கிறாய், அதில் அதிசயம் இல்லை. ஆனால் என் போன்ற ஒரு தாழ்ந்தவனை, என் போன்ற ஒரு ஆதாளியை, ஒன்றும் அறியாதவனை, அறத்தீதாளியை நீ ஆண்டு கொண்டது, அது உன்னுடைய கருணையின் மிகுதி. அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியுமாங்கிறார். அது மட்டும் இல்லை, அதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னா, முருகன் அருணகிரியாரை ஆட்கொண்ட போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவம், அதாவது கந்தர் அனுபூதி, கந்தனை அனுபவித்தது அவர். அந்த அனுபூதியின் பொழுது அவருக்கு கிடைத்த பேரின்பம், வேறு எந்த பொருளிலும் கிடைக்காத அப்படிப்பட்ட பேரின்பம் அவர் அடைந்தார். அந்த பேரின்பத்தை மற்றவர்களுக்கு சொல்லி விளக்க முடியுமா அப்படிங்கிறது, இது ஏற்கனவே ஒரு சில பாட்டில் பார்த்துருக்கோம், போன வாரம் தான் பார்த்தோம். எவ்வாறு அறிவார் அறிகின்றதனால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே. அது மாதிரி அந்த அனுபூதியினால் அடைந்த பேரின்பம், அதை நான் ஒருவருக்கு வார்த்தைகளால் விளக்கி புரிய வைக்க முடியாது. என்னுடைய அந்த பேரின்பத்தை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளவும் முடியாது அப்படிங்கிறார். அதனால சொல்ல, தீதாளியை நீ ஆட்கொண்டாயே, அப்படிப்பட்ட உன்னுடைய கருணை எவ்வளவு உயர்ந்தது. அது மட்டுமல்லாமல் எனக்கு அப்பொழுது நேர்ந்த அந்த அனுபவம், அதை நான் ஒரு வார்த்தைகளால் கூறி விவரிக்க முடியாது, உங்களுக்கு அதை நான் தெளிவிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். இதைத்தான் ஒரு கந்தர் அலங்கார பாடல்ல சொல்றார். போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும்
முடிவும் இல்லாதது ஒன்று வந்து வந்து தாக்கும் வினை தன் வசத்தே ஆக்கும் மனோலயம் தானே தரும் ஆறுமுகவா சொல்ல உணாதது இந்த ஆனந்தமே. அப்படி உருகி பாடுறாரு பாட்டு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். போக்கும் வரவும்னு நம்ம வந்து இந்த உடம்பு விட்டு போகிறோம், எங்கே போகிறோம் தெரியாது, எங்கேயோ போகிறோம், போயிட்டு அங்கே இருக்காம திரும்பி வந்துடுறோம். ரொம்ப அர்ஜென்ட்டாக திரும்பி வந்து இன்னொரு உடம்புக்குள்ளே பூந்துக்கிறோம். மறுபடியும் எங்கிருந்து அந்த உடம்புலேருந்து போகிறோம், மறுபடியும் வரோம். இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இதான் போகிறதுங்கிறது இறப்பு மரணம், வர்றதுங்கிறது பிறப்பு ஜனனம். இப்போ ஜனனம் மரணம் நமக்கு இருக்குது. அதான் போக்கும் வரவும் உள்ளவர்கள் நாம். ஆனால் முருகனுக்கு போக்கும் கிடையாது, வரவும் கிடையாது. அவன் என்றும் இருப்பான், சாஸ்வதமாக இருப்பான். போக்கும் வரவும் இரவும் பகலவன் கால அதீதன். அதான் காலத்திரையாதீதாக சொல்கிறான். அதாவது கால தேசாவதிபியாம் நிர்முக்தம்னு நாராயணன் சொல்லுவாங்க இல்லையா. காலம் தேசம் இரண்டிற்கும் அப்பாற்பட்டவன். அதுதான் இதுலேயும் சொல்றார். இரவும் பகலும் புறம்பும் உள்ளும். ஏன்னா அவனுக்கு புறம்பானது எதுவுமே கிடையாது. அவன் படைத்த அனைத்து குணங்களிலும் அவனே குடிகொண்டிருக்கான், அதற்கு வெளியிலும் இருக்கிறான். அதனால அவனுக்கு புறம்பானது எதுவும் இல்லை. அதனால இது வந்து எல்லா இடத்திலையும் இருப்பவன், என்றென்றும் இருப்பவன். அதான் இது கால தேசாவதிபியாம் நிர்முக்தம், அதனுடைய ஈக்குவலண்ட் தான் இது. என்ன சொல்றார்? அதான் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் முடிவில்லாதது இல்லாதது ஒன்று. இது வந்து பரம்பொருளை பற்றி சொல்றார். முருகப்பெருமானை பற்றி இல்லாதது ஒன்று வந்து வந்து தாக்கும். அந்த முருகனுடைய அனுபவம் அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பேரின்பத்திலேயே அவர் திளைச்சிட்டு இருக்கார். அவருக்கு மனம் வேற எதுலையுமே ஈடுபடல. அவருடைய தினசரி அன்றாட கடமைகள் கூட செய்யறதுல வந்து மனம் ஈடுபடல. முருகனையே நினைச்சிருக்கார். வேற ஏதாவது பண்ணலான்னு போனா உடனே அந்த அனுபவம் வந்து தாக்குறது ஒரு மனத்துல வந்து வந்து தாக்கும். மனோலயம் தானே தரும். அதாவது என் மனம் அவன் மீதே லயித்து இருக்கிறது, வேறு எதன் பக்கமும் நாட்டம் எனக்கு செல்லவில்லை. மனோலயம் தானே தரும். அப்புறம் சொல்ல உணாதது இந்த பேரின்பமே. அந்த ஒரு பேரின்பத்தை நான் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதுங்கிறார். அதே தான் இந்த பாட்டிலேயே சொல்றார். தீதாளியை ஆண்டது செப்பும் போதும் நீ என்னை ஆட்கொண்ட பொழுது எனக்கு நேர்ந்த அனுபவத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமோ முடியாதுங்கிறார். முருகன்டே சொல்றார், நான் உங்கள்கிட்ட கூட சொல்ல முடியாதுப்பா, நீ எனக்கு எப்படி வேணாம் கருணை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது சொல்றார், பூதாலான்னு போட்டு ஒரு ஸ்டாப் போட்டிருக்கு, அதை அடிச்சுக்கணும். அதுக்கு பூதாளா அப்படின்னு சொல்லி நிறுத்துற மாதிரி இருக்கு. ஏதோ முருகனை பூதாளா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கு. அது அப்படி இல்லை. பூதாள கிராத புலி அப்படிங்கிறது, பூதாள கிராத புலி அப்படின்னா வள்ளி. பூதாள கிராத புலிக்கு, இந்த வள்ளிக்கு இறைவனே. எப்படி பூதாள கிராத புலினா வள்ளினாக்கா, பூதாளம் அப்படிங்கிறது வள்ளி மலை மற்ற மலைகளிலும் உள்ள காடுகளில் வளரக்கூடிய ஒரு செடியிலிருந்து உற்பத்தியாகும் ஒரு மலர், பூதாள மலர்னு பேரு. வள்ளிக்கு இந்த பூதாள மலர், இந்த காட்டுப்பூ, காட்டுப்பூ வாசனை இல்லாத பூ. ஆனால் வள்ளிக்கு அந்த பூ ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த பூவை வந்து பறித்து தன்னுடைய திகையை ஊட்டிக் கொள்வார். அதனால பூதாள மலரை அணிந்த கிராத புலி. கிராத புலினா கிராதகன் சொல்லுவா இல்லையா, கொடுமையானவன். யாருனாக்கா வள்ளி இருந்தது எந்த குலம்? வேடர் குலம். வேடர்களுக்கு என்ன தொழில்? வேட்டையாடுற தொழில். வேட்டையாட போகும்போது அவ கொடூரமாக தான் போகணும். ரொம்ப சாந்தமாக கருணையாக போக முடியாது. அங்கே ஒரு மான் இருக்கும், ரொம்ப சின்ன குட்டி மானாக இருக்கும். அதை பார்த்தா நமக்குலாம் ரொம்ப ஆசையாக இருக்கும், அதை கொஞ்சி விளையாடணும்னு தோணும். அந்த மானை வந்து அவன் அடித்து கொள்வான். நமக்கு வந்து அந்த மானை வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணணும்னு தோணும். ஆனால் அவனுக்கு ஏரோவால் ஷூட் பண்ணணும்னு தோணும். அதான் வித்தியாசம். நம்மளும் ஷூட் பண்ணோம்னு நினைப்போம், அவனும் ஷூட் பண்ணணும்னு நினைப்பான். ஆனால் நம்ம கருணையாக நினைப்போம். அவன் கிராதகனாக, எந்தவித கருணையும் இல்லாதவனாக அந்த விலங்குகளை அவன் அணுகுகிறான். அதனால அந்த வேடர்கள் கிராதகர்கள், கருணை இல்லாதவர்கள். அப்படிப்பட்ட வேடுவ குலத்தில் வாழ்ந்தவள். அதனால் கிராதக குழி, குழினாக்க பெண்பாள் தெரியுமா? குலன் குழி, குழின பெண்பாள். அந்த வேடுவர் குலத்தில் வாழ்ந்த பெண்ணாகிய வள்ளி அவள் பூதாள மலரை விரும்பி தலையில் அணிந்து கொண்டிருக்கிறாள். வள்ளி, அந்த வள்ளிக்கு இறைவனே, அவளுக்கு தலைவனே சொல்லிட்டு வேதாளகணம் புகழ் வேலவனே. வேதாளகணம் புகழ் வேலவனேனாக்கா, முருகப்பெருமான் அசுரர்களுடன் போர் செய்யும் பொழுது அவன் வேலாயுதத்தை ஒரு முறை செய்தால் ஆயிரக்கணக்கான அசுரர்கள் மடிகிறார்கள். இதை வந்து வேதாள கணங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா வேதாள கணங்கள்லாம்
சாப்பாடு இல்லாமல் ரொம்ப நாளாக தவிச்சுட்டு இருக்கு. அது வந்து மாம்சத்தை உண்ணக்கூடிய வேதாளர்கள். இப்போ இந்த அசுரர்கள் போக லட்சக்கணக்கில் மாண்டு விழும் பொழுது ஆஹா நமக்கு எவ்வளவு அற்புதமான விருந்துன்றதுன்னு சொல்லி எல்லா வேதாளமும் போய் அந்த அசுரர்களுடைய உடம்பை மாம்சத்தை உண்கின்றன. அப்படி உண்ணும் பொழுது முருகனுடைய அந்த வீரத்தை கண்டு அவை புகழ்கின்றன. முருகன் என்ன வீரம், ஒரு வேலாயுதத்தை ஒரு முறை எய்தால் ஆயிரக்கணக்கான அசுரர்களை கொன்று குவிக்கிறானே, நமக்கு இவ்வளவு பெரிய விருந்து படைக்கிறானேன்னு சொல்லிட்டு அதுக்காகவும் முருகனுக்கு வந்து நன்றி சொல்லி அதை புகழ்றது. வேதாள கணம் புகழ் வேலவனேன்னு சொல்லி அவர் வேலவனேன்னு செய்ய சொல்றாரு. முருகனுக்கு பல பெயர்கள் இருக்கு. ஏன்னா அவன் வேலாயுதத்தினால் அந்த அசுரர்களை வென்று கொன்று அந்த அவர் அந்த இறந்து விழுந்த அந்த அசுரர்களின் உடல்களை மாமிசத்தை உண்டு பசியாறியதனால் அந்த வேலுக்கும் நன்றி சொல்லும் விதமாக வேலவனே அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பாடல் மா ஏழ் ஜனனம் கெட மாயை விழா மூ வேடனை. அது இங்க நை வந்து நை போட்டுக்க 2 சொல்லி நைன்னு வரணும், 3 சொல்லி போடணும். இந்த புத்தகத்தில் சில புத்தகம் இந்த புக்கில் அப்படி தான் இருக்கு, வேற புக்கில் அப்படி இருக்கு. இதுவும் அந்த புக்கு தான். மூ வேடனை. இந்த வேடனைனாக்கா அந்த வேடன் அர்த்தமாகும். அந்த அர்த்தம் இல்லது. மூ வேடனை என்று முடிந்திடுமோ. மா ஏழு ஜனனம் கெட. 7 ஜென்மங்கிறது நம்ம வந்து பேச்சு வழக்கில் அப்பப்போ உபயோகிக்கிறது. அவன் எவ்வளவு புண்ணியாத்மா, எவ்வளவு புண்ணியம் பண்ணுறான், அவனை 7 ஜென்மத்துக்கும் அந்த புண்ணியம், அவன் செஞ்ச புண்ணியம் அவன் தலையை காக்கும் அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அதே மாதிரி ஒரு பாவியை பார்த்தாலும் சொல்கிறோம், பார்த்து இறங்குறோம், எவ்வளவு பாவம் பண்ணுறான், இவன் 7 ஜென்மத்துக்கும் இவன் அவ்வளவு கொடுமையான அனுபவிப்பான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து இறக்கப்படணும். ஒரு பாவியை பார்த்தா நம்ம இறக்கப்படணும். ஏன் இப்படி பாவியாக இருக்கான்னு அவனை தவிக்கக்கூடாது. ஏன்னா அந்த பாவத்துக்கு உண்டான தண்டனை பரிசு அவனுக்கு கிடைக்க போகிறது. அதனால் அவனை பார்த்து பரிதாபப்படணும். இவன் பண்ணுற பாவத்துக்கு தண்டனையே அவன் 7 ஜென்மத்தில் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிக்க போகிறானே, பாவம் அவனுக்கு தெரியலையே, தெரியாமல் பாவம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லுவான். சரி, இந்த 7 ஜென்மம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல முடியும். 7 ஜென்மம்னாக்கா பொதுவாக நம்ம என்ன எடுத்துக்கணும், இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் அப்படி விரல் விட்டு 7 ஜென்மம் எடுத்துக்கணும். இதல்ல 7 ஜென்மம்னா. 7 ஜென்மம்னா வேற அர்த்தம், பெரிய அர்த்தம். அதனால தான் மா 7 ஜனனம்ங்கிற. மானா பெரியதுன்னு அர்த்தம். மா அப்படிங்கிற வார்த்தை ஒற்றை சொல் வார்த்தைக்கு, ஒற்றை எழுத்து வார்த்தைக்கு பெரியதுன்னு அர்த்தம். பெரிய 7 ஜனனம்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா ஜனனம். இந்த ஜனனம் ரொம்ப பெருசு கிடையாது, 100 வருஷம் 120 வருஷம் இருக்கும். மனித ஜனமாக இருந்தால், கொசுவாக இருந்தால் 6 மணி நேரம் தான் உயிர். அப்படி அந்தந்த உயிரினத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஆயுள் இருக்கு. பெரிய ஜனனம்னு சொல்லணும்னாக்கா என்ன அர்த்தம்னு பார்க்கணும். இப்போ இதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும். என்னன்னாக்கா, இந்த இறைவன் படைத்த இந்த அகில புவனம், இந்த பேரண்டம், இந்த பேரண்டத்தில் மொத்தம் எவ்வளவு விதமான எவ்வளவு வகையான உயிரினங்கள் இருக்கின்றன. அப்படின்னா பேரண்டத்தில் உயிரினங்கள்லாம் நம்ம பூமியில் மட்டும்தான் உயிரினம் இருக்குன்னு நம்ம இப்போ சயின்ஸ் அதை தான் இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. வேறு எத்தனையோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா, வேறு இடங்கள்லாம் உயிர் இருக்கான்னு பார்க்க அவளால் முடியல. ஏன்னா நம்ம சோலார் சிஸ்டத்தில் வேற எங்கேயும் கிடையாது, அதனால் அவளால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம பாரத தேசத்தில் இருந்த ரிஷிகள் தங்களுடைய ஆன்மீக பலத்தினால அவர்கள் இந்த அகிலம் முழுவதையும் அளவெடுத்தார்கள். இந்த அகிலம் முழுவதும் என்னென்ன இருக்கு, அதில் எங்கெங்க வந்து உயிரினங்கள் இருக்கு, எப்படிப்பட்ட உயிரினங்கள் அவை அப்படின்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவள் வந்து தன்னோட வச்சுக்கல, அழகாக எழுதி கொடுத்துருக்காங்க நமக்கு. நம்ம அதெல்லாம் படிக்கிறது இல்லை, டாக்குமெண்ட் ஃபுல்லி டாக்குமெண்டட். அதில் வந்து பத்ம புராணம் அப்படின்னு ஒரு புராணம் இருக்குது. 18 புராணங்களில் வியாசர் தான் தொகுத்தது, அதுக்கு முன்னாடியே இருக்குது. அந்த பத்ம புராணத்தில் வந்து இந்த அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எவ்வளவு வகைப்பட்டவை, என்னென்ன அப்படின்னு எல்லாம் கொடுத்து, எந்தெந்த கிரகத்தில் எந்த மாதிரி உயிரினங்கள் இருக்கின்றன அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்கு அந்த பத்ம புராணத்தில். அதுவே வந்து விஷ்ணு புராணத்திலையும் கருட புராணத்திலையும் கொஞ்சம் கொடுத்துருக்கு, பத்ம புராணத்தில் விரிவாக கொடுத்துருக்கு. இப்போ இந்த கேள்விக்கு விடை என்னன்னா, எவ்வளவு வகையான எவ்வளவு உயிரினங்கள்னு சொன்னால் நம்ம இவ்வளவு உலகத்தில் இருக்கிற மனிதர்களே 700 கோடி, அதெல்லாம் கேள்வி. எவ்வளவு வகையான உயிரினங்கள் அப்படின்னு கேட்டால் மொத்தம் 84 லட்சம் வகை உயிரினங்கள் இந்த புவனத்தில் இருக்கின்றன.
வாட் இஸ் த நம்பர் ஆஃப் distinct species of living beings in the universe அப்படின்னு கேள்வி கேட்டால் 84 lakhs அப்படின்னு பதில் பண்ணுவோம். ஸோ உயிரினங்கள் வந்து மொத்தம் 84 லட்சம் இருக்குது. இப்போ இந்த 84 லட்சம் உயிரினங்களே 1, 2, 3, 4ன்னு 84 லட்சம் வரைக்கும் எழுதுறது நமக்கு முடியாது இல்லையா? அதனால அந்த பத்மபுராணத்தில் இதை வந்து ரொம்ப ஈஸியாக கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க, என்னென்ன உயிரினங்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். எந்த மாதிரி உயிரினங்கள்லாம் நம்ம பூலோகத்தில் இருக்கிற உயிரினங்கள் எடுத்துக்கலாம். முதல்ல ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்கிறது வந்து பிளான்ட்ஸ், அதாவது தாவரங்கள். தாவரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், மரம், செடி, கொடி எக்ஸெட்ரா. இன்னும் நிறைய விதமான இதெல்லாம் இருக்குது, புஷ் இதெல்லாம் இருக்குது. இந்த தாவரங்கள் வந்து மொத்தம் 20 லட்சம் இருக்குது. இப்போ நமக்கு தெரிஞ்ச தாவரங்கள்னா நமக்கு எது எது உபயோகமோ அதுதான் நமக்கு தெரியும். மரம்னாக்கா எந்த மரத்துலேருந்து காய்கறிகள் பழங்கள் வருதோ அது மாத்திரம் நமக்கு தெரியும். இல்லை நம்ம இந்த மாதிரி ஒரு நாற்காலி மேஜை இதெல்லாம் பண்ணுறதுக்கு எந்த தேக்கு மரம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் காடுகளில் போனால் எவ்வளோ உங்களுக்கு அடையாளம் தெரியாத மரங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்குது. அதனால தான் எல்லாத்தையும் சேர்ந்து 20 லட்சம். அது மாதிரி செடியிலேயே அதே மாதிரி தான். நமக்கு வந்து வெண்டைக்காய் செடி, கத்திரிக்காய் செடி, தக்காளி செடி இது மாதிரி தான் தெரியுமே, மிளகாய் செடி தெரியுமே. ஆடு மாடுகளுக்கு உபயோகமாகக்கூடிய செடி எத்தனையோ இருக்குது, அதுக்கு பேரெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் எல்லாத்தையும் அதே மாதிரி தான் கொடி. நமக்கு தெரிஞ்ச காய்கறி கொடுக்கக்கூடிய கொடிகள் தெரியும், மற்ற கொடியெல்லாம் தெரியாது. அதனால் மொத்தம் இருக்கிற தாவரங்கள் வந்து 20 லட்சம். ஆனால் இதில் வந்து பூமியில் இருக்கிறது மட்டும் இல்லை, தேவலோகத்தில் இருக்கிற தாவரங்களும் இதில் அடக்கம். பாரிஜாத தேவ பாரிஜாதங்கிற அந்த புஷ்பம் உண்டாகக்கூடிய அந்த மரம், கற்பக மரம், இந்த மாதிரி நிறையா மரங்கள் வந்து தேவலோகத்தில் இருக்குது. எல்லாம் சேர்த்து மொத்தம் ஏன்னா யூனிவர்ஸ், மொத்தமாக யூனிவர்ஸில் இருக்கிறது. அதனால் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ஸோ 20 லட்சம் வகைகள் இருக்குது. ஊர்வன, அதாவது ரெப்டைல்ஸ். ஊர்வனா உங்களுக்கு தெரியும், பாம்பு வகைகள், பல வகையான பாம்பு. பாம்புன்னு ஒரு வகை இல்லை, பல வகை இருக்குது. அது மாதிரி தேள், கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சி இப்போ எல்லாரும் ரொம்ப ஃபேமஸ். ஒரு மாசமா எல்லாருக்குமே கரப்பாம்பூச்சி என்னன்னா தெரியும், எல்லாம் கேள்விப்பட்டு அதை தான் பேசிகிட்டே இருக்கா கரப்பாம்பூச்சி. ஏன் டெல்லியில் மாத்திரம் ரொம்ப கரப்பாம்பூச்சி இருக்கு, ஏன் ராஞ்சியில் இல்லைன்னா பேசிட்டு இருக்கோம். அந்த கரப்பாம்பூச்சி சொல்றேன். இந்த மாதிரி ஊர்வன, பள்ளி, புழுக்கள்ல நிறைய இருக்கு, அதெல்லாம் ஊர்ந்துவோம். மண் புழு, மொத்த புழுக்கள் எல்லாம் ஊர்வன. இது வந்து மொத்தம் 11 லட்சம் இருக்கு. அடுத்து அக்வாட்டிக் லைஃப். இதெல்லாம் என்னுடைய இன்ஃபர்மேஷன் இல்லை, இதெல்லாம் பத்ம புராணத்தில் இருக்கிறது. அக்வாட்டிக் லைஃப் அதாவது நீரில் வாழ்வனன்னு சொல்லுவோம் தமிழ்ல. நீரில் வாழ்வன உங்களுக்கு தெரியும், பல வகையான மீனினங்கள், அப்புறம் வேற நிறைய இருக்கு, திமிங்கலம், அந்த மாதிரி நிறைய. இது வந்து 9 லட்சம். எவ்வளோ ஆச்சு? 20 40 லட்சம் ஆச்சு. இன்னும் 44 லட்சத்துக்கு கணக்கு சொல்லணும். அடுத்தது வந்து பேர்ட்ஸ், பறவைகள். இது 10 லட்சம். இந்த பேர்ட்ஸில் வந்து நமக்கு தெரிஞ்ச காக்கா, குருவி, மைனா, கழுகு, பருந்து எல்லாம் இருக்கு. புறா இங்கே நிறையா இருக்கு, புறா, மயில், எல்லாமே பேர்ட்ஸு. ஆனால் இதில் சில பூச்சி இனங்களும் அடங்கும். பட்டுப்பூச்சி, வண்ணத்து பூச்சி, அப்புறம் குளவி, வட்டார பூச்சி எல்லாமே உண்டு. அப்புறம் தேனி, வண்டு, இது எல்லாமே அடங்கும் அதெல்லாம். ஏன்னா அதெல்லாம் பறக்கக்கூடியவை, அதனால பறவைகள் அது சேர்க்குவோம். மிருகங்கள், அனிமல்ஸ். மிருகங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், காட்டில் வாழும் மிருகங்கள், நாட்டில் வாழும் மிருகங்கள். நம்ம டொமஸ்டிகேட்டட் இருக்கு, வைல்டு இருக்கு. டொமஸ்டிகேட்டட் நம்ம பூனை, நாய், மனுஷால விட சில வீட்டில் பூனை, நாய் நிறையா இருக்கும். அதே மாதிரி அப்புறம் பசு மாடு, காளை மாடு, இப்போ யானை கூட இருக்கு டொமஸ்டிகேட்டட். வீட்டில் வச்சுக்கிறதுல யாரும், இப்போ கோவிலில் வச்சுக்கிறோம். அது மாதிரி மொத்த மிருகங்கள் வந்து 30 லட்சம். 80 லட்சம் வந்து இருக்கு கணக்கு. இப்போ வந்து ரொம்ப முக்கியமான உயிரினத்தை வரப்போகிறோம் நாம. 7 இது ரெண்டும் சேர்ந்து 4 லட்சம். இன்னும் 4 லட்சம் மனுஷன் தான் இருப்பாளான்னு கேட்கக்கூடாது. இது வந்து வகைகள், மனிதர்களும் மற்ற. இப்போ செலஸ்டியல் பீயிங்ஸ்னாக்கா அவங்களுக்கு பெரிய நிறைய தேவர்கள், அசுரர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம் புருஷர்கள், அந்த மாதிரி நாகர்கள்னு ஒன்று, நாகலோகம்னு ஒன்று இருக்கு. அதாவது நாகம்னாக்கா நம்ம பூமியில் இருக்கிற இந்த நாகப்பாம்பு அதை எடுத்துக்கூடாது. இந்த நாகர்கள்ங்கிறவ வந்து இந்த நாகப்பாம்போட ரிலேட்டட் தான் அவ.
நாகமாகவும் இருப்பா, மனிதராகவும் இருப்பா, நாகலோகம். பாதி நாகம் பாதி மனிதராகவும் இருப்பா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர். இந்த நாகலோகத்தினுடைய தலைவன் வந்து ஆதிசேஷன். ஆதிசேஷன் நாகலோகத்தில் ரெசிடெண்ட்டாக இல்லாததுனால, ஏன்னா அவனுடைய ரெசிடென்சி எங்கே இருக்கு, நம்ம பார்க்கடலில் இருக்கு. அதனால அவன் வந்து நாகராஜான்னு ஒருத்தரை வந்து நாகலோகத்துக்கு அரசனாக நியமிச்சுட்டு அவன் அங்கே பார்க்கடலில் இருக்கான். ஸோ இந்த நாகர்கள் வந்து பேசக்கூடியவர்கள் நம்ம மாதிரி. அதனால வந்து வேற இங்கே பூமியில இருக்கிற நாகப்பாம்பு அதெல்லாம் பேசாது. ஸோ அதனால இந்த செலஸ்டியல் பீயிங் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வந்து 84 லட்சம் ஸ்பீஷீஸ் இருக்கு. இப்போ மா ஏழு ஜனனம் அப்படிங்கிறது உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். 7 விதமாக பகுக்கப்பட்ட உயிரினங்களில் ஒவ்வொன்றிலும் போய் நாம் புகுந்து வெளிவருகிறோம். ஒவ்வொரு யோனியிலையும் போய் கர்ப்பத்திலையும் போய் நம்ம இருந்துட்டு வந்திருக்கோம். நம்ம வந்து கோடிக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்திருக்கோம்னாக்கா இந்த 84 லட்சம் யோனிலையும் நம்ம போயிட்டு வந்திருக்கோம். நினைச்சு பார்க்க முடியறதோ, ஒவ்வொரு புழு பூச்சி அத்தனையாவது இருந்திருக்கோம் நம்ம. இதைத்தான் வந்து நம்ம எவர் சொல்றார், யாரு இல்ல நம்ம மாணிக்க வாசகர் சொல்றார். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் எல்லா தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தில்லைகள். இப்போ அவர் சொல்ற லிஸ்ட்டுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணிக்கோங்க. என்ன சொல்றாரு? புல், பூடு, மரம், இது 3 தாவரங்கள். பூடுனாக்கா ஸ்மால் புஷஸ். ஸோ புல், பூடு, மரம், ஸோ இந்த தாவரங்கள் வந்து இருக்கு. இல்லை ஒரு இது மாத்திரம் அவர் விட்டு வச்சிருக்காரு மாணிக்க. புல்லாய் புழுவாய் கூட, புழு வந்து ஊர்வன. அதே மாதிரி பின்னாடி வந்து பாம்புன்னு வரும், பாம்பாகி. அது 2 ஊர்வன இருக்காங்க. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி, மரம் வந்து தாவரங்கள் வந்து மரமாகி, மிருகமாகி, மிருகம் அனிமல் மிருகமாகி, பறவையாய் பாம்பாய், பறவை பாம்பு வந்து மறுபடியும் ஊர்வனர் வந்துடும். பறவையாய் பாம்பாய் கல்லாய், கல் ஏன்னு சொன்னா கல்லுக்குள்ள தேரைங்கிற உயிரினம் இருக்கு. அதனால கல்லாய் மனிதராய், மனிதர் வந்துடுறார். மனிதராய் பேயாய், பேய் வந்து மனிதன் தான். பேய்ங்கிறது ஒரு தனி இனம் கிடையாது. ஏன்னா வந்து ஒருத்தனுக்கு ஆயுசு 80 வயசு 80 வருஷம்னாக்கா அவன் வந்து ஒரு 18 வயசுலேயே ஒரு காதல் தோல்வி, இல்லை நீட்டில் ஃபெயில் ஆகிட்டேன், ஏதோ காரணத்தினால அவன் தற்கொலை பண்ணிட்டு இருக்கான். ஒரு 20 வயசுல பண்ணிட்டுறான் வச்சுக்கோங்களேன். கால்குலேஷன் இது இருக்கு. ஸோ மீதி 60 வருஷம் அவனுக்கு உயிர் இருக்கு. அதனால அவனுக்கு உடம்பு கிடைக்காது, இன்னொரு உடம்பு அவனுக்கு கிடைக்காது. ஸோ டிஸ்எம்பாடிட் ஸ்டேட்னு பெறுது. ஸோ அவன் வந்து அதெல்லாம் பேயா அலையிறாம, அதுக்கு ஆன்மா இருக்கும், அது துடிக்கும் உடம்பு இல்லையேன்னு. ஏன்னா அது வந்து உடம்பு முடிச்சுட்டு கொடுத்து அந்த உடம்புல போய் திரும்ப போற முடியாது. அதனால அது 60 வருஷத்துக்கு பேயா அலையும். ஸோ அந்த பேயா அலையிறது யார்? மனிதனாக இருந்தவன்னா. மற்ற எதுவும் ஆத்மஹத்தியா பண்ணிக்காது. அதனால மனிதனோட சேர்த்து பேயை சொல்லியிருக்காங்க. மனிதராய் பேயாய் கணங்கள், அதுல இந்த செலஸ்டியல் பீயிங்ல பூத கணங்களையும் ஆட் சேர்த்துக்கணும். கணங்களாய். அப்புறம் வந்து செல்லான் என்ற தாவர சங்கமத்துள். தாவர சங்கம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பத்திரங்கள்லாம் எழுதும்போது சொல்லுவோம் தாவர ஜங்கம சொத்துக்கள் அப்படிமா. படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். தமிழில் வந்து பத்திரம் வந்து எழுதும்போது உயில் எழுதும்போது, இப்போல்லாம் இங்கிலீஷில் தான் எழுதுறாரோ தெரியாது, ஆனால் அந்த காலத்துலலாம் தமிழில் எழுதும்போது தாவர ஜங்கம சொத்துக்கள் அப்படின்னா, தாவரம்னாக்கா அசையாத சொத்துக்கள், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். ஜங்கம்னா அசையக்கூடிய மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். தாவரங்க அசையும், தாவரம் அப்படியே இருக்கும். மரம் வந்து தானா போகுமா? மற்ற மிருகங்கள் மனிதர்கள் நம்மளாம் அசையக்கூடியவா. தாவரங்கள் வந்து அப்படியே வேரில் ஒரு இடத்துல பிரிச்சுன்னா அங்கேயே தான் இருக்கும். காற்றுக்கு அசையும் விட அது அசையாது. அது நல்லா இருக்கும். ஸோ அது மாதிரி அதெல்லாம் அதான் சொல்கிறேன். தாவரம்னா அசையக்கூடியது அசையாதது. ஏன்னா மரங்கள் செடிகள் கொடிகள்லாம் அசையாதது, அசையக்கூடியது மீதியெல்லாம் லிஸ்ட்டில் வந்துட்டு அதுதான் அவர் சொல்கிறார். ஆனால் அந்த இதை மாத்திரம் விட்டுட்டார், அக்வாட்டிக்ஸ் மாத்திரம் விட்டுட்டார். என்ன நடந்தது? அதனால மாயேழ் ஜனனம், இந்த 7 விதமான பிறவிகள், அதில் வரக்கூடிய மொத்தம் 84 லட்சம் பிறவிகள் அனைத்திலும் நான் புகுந்து பல தடவை வந்து விட்டேன். இந்த ஜனனம் கெட வேண்டும். இது கெடணும்னா என்ன பண்ண? மாயை கெடணும்.
நான் எதனால் வந்து ஜனனம் எடுக்கிறேன்னா மாயையினால் நான் வந்து செய்யக்கூடாதவைகளை செய்கிறேன், செய்ய வேண்டியதை செய்யவில்லை, அதனால் எனக்கு ஜனனம் வருது. ஸோ இந்த ஜனனம் கெடணும்னா மாயை கெடணும். மாயை கெடணும்னா ஏடனை கெடணும். ஏடனைன்னு என்னன்னு அர்த்தம் சொல்கிறேன். என்று முடிந்திடுமோ, இப்படி வரக்கூடிய இந்த ஜனனம் எப்பொழுதுதான் எனக்கு முற்று பெறுமோ, எவ்வளவு கோடி ஜென்மங்கள் எடுத்து விட்டேன், எப்பொழுது எனக்கு முற்று பெறுமோ என்றார். அதாவது மாயையினால் விடா மூவேடனைன்னா இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கலாம். மாயையின் காரணமாக விடாமல் தொடர்ந்து வரும் இந்த ஏடனைகள்னா முதல்ல சொல்லணும், அப்பதான் உங்களுக்கு அர்த்தம் புரியும். அது நீங்கள் இந்த 2 சுழி நாவை வந்து 3 சுழி ஆக்கிக்கணும். இது ஆக்சுவலாக ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை அதை வந்து தமிழ் ஆக்கியிருக்கு. அதாவது நம்ம திருப்புகழ் பாடல்களையே நிறைய சம்ஸ்கிருத வார்த்தைகள் இருக்கும், ஆனால் சம்ஸ்கிருத எழுத்து இருக்காது. அதை வந்து தமிழை ஒரு எழுத்தாக ரீப்ளேஸ் பண்ணுறோம். மூவேடனை அப்படின்னாக்கா இதை வந்து சம்ஸ்கிருதத்தில் வந்து என்ன சொல்லுவோம்னாக்கா ஏஷனா திரேகா, திரயம். திரயம்னா 3 ஏஷனைகள்னா பற்றுகள். ஏஷனா கூட இல்லை, ஆக்சுவல் வேர்டு வந்து சம்ஸ்கிருத வேர்டு ஈஷனா திரயம். எப்படியெல்லாம் மருவி இருக்கு பாருங்க இந்த வார்த்தை ஈஷனா திரேகா. ஸோ இந்த ஷா இந்த தமிழில் எழுதினாக்கா ஈஷனா. சரி, 3 திரேகா வேண்டாம், எடுத்துடலாம். ஈஷனா 3 ஈஷனைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். முழுக்க தமிழாக்கா ஈஷனைகள் தான் ஆசை வேணும். 3 ஆசைகள் இல்லை, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. பற்றுகள் நம்ம இது வரைக்கும் அதான் பார்த்துருக்கோம், மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இது கொஞ்சம் வேற மாதிரி வரும், ஆனால் அல்டிமேட்லி அதுதான். இப்போ 3 ஈஷனைகள் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். 3ங்கிறது 3 ஆயிடுது, 3 ஆயிடுது. இந்த ஈஷனைகளில் வந்து இதுக்கு முந்தின இது பார்த்தீங்கன்னாக்கா என்ன வருது, இதுக்கு முந்தின வரையில் மாவேள், தமிழில் வந்து இலக்கணத்தில், கவிதை இலக்கணத்தில் வந்து வார்த்தையை மாற்றிக்க முடியும், இந்த ரைம் வரதுக்காக வேண்டி அந்த ஃப்ரீடம் இருக்கு. ஸோ அதனால் ஈஷனைங்கிறத வந்து வேஷனைன்னு மாற்றிக்க, வேன்னு வருது. வே இந்த 2 எழுத்து, முதல் 2 எழுத்தும் ஒரு சிமிலர் சவுண்டிங்காக இருக்கணும். அதுதான் போயட்ரியினுடைய கிராமர். இப்போ அதனால ஈஷனை வந்து ஏஷனை ஆயிடுது. எப்படி மாறுறது பாருங்க. 3 ஈஷனைகள்ங்கிறது 3 ஏஷனைகள். அடுத்தபடியா ஷா, அது வந்து வடமொழி எழுத்து, சம்ஸ்கிருத எழுத்து. அது தமிழில் உபயோகிக்கக்கூடாது, அதனால வந்து தா எழுத்து. அதாவது தமிழ் அற்புதமான மொழி, இலக்கிய தெரிவு நிறையா இருக்குது. ஆனால் எனக்கு தமிழில் பிடிக்காதது வந்து அது வந்து எழுத்துக்களின் பஞ்சம். ஏன் அந்த மாதிரி பஞ்சம் வர மாதிரி வச்சு பின்னாடி மாற்றினாலும் முன்னாடியே அப்படி இருக்குதா தெரியும். ஏன்னா நான்லாம் ஸ்கூல் படிக்கும் பொழுது இதெல்லாம் இருந்தது. இல்லைன்னா எப்படி எனக்கு ஷா எழுத தெரியும்? ஷா, சா எல்லாமே இருந்தது. இப்போ நம்ம ஜா இருந்தது. அதாவது இப்போ சான்ஸ்கிரிட்ல நீங்க பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு, ச, ச, ஜ, ச. ஓகே, ஞா வேண்டாம், அது விட்டுலாம், அது வேற. அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா ச, ஷ, ஷ. ஸோ இந்த 7 எழுத்துக்கு பதிலாக தமிழில் ஒரே எழுத்து தான், சா. இதில் பார்த்தீங்கன்னா சனனம்னு இருக்கும், ஜனனம், மாயே ஜனனம். அதில் வந்து ஜா, இது வந்து வட எழுத்து, வடமொழி எழுத்து, அதனால அந்த சனனம். அதனால இந்த ஷா அதுதான் ஏஷனை. அப்போ அந்த ஷாக்கு மேலே டா வந்துருக்கு. ஏன்னா அந்த இது இலக்கணப்படி 2 சேரும் பொழுது சந்தியில் வந்து அந்த ஷா வராமல் டா வந்துருக்கு. இப்போ ஏடனைனா 3 ஏஷனைகள். ஈஷனா திரயம், 3 ஏஷனை. என்னென்ன ஈஷனைனாக்கா தாரேஷனை, புத்திரேஷனை,
அப்புறம் கணேசன். அல்டிமேட்டாக இது மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை தான் நம்ம வெவ்வேறு விதத்தில் சொல்லியிருக்கு. இப்போ தனேஷனேனாக்கா பொருள், தனம்னா பொருள், பணத்துக்கு மேலே ஆசை. ஏஷனேனா பற்று, ஆசை. இப்போ தாரேஷனை புத்திரேஷனை, தாரம்னா மனைவி, மனைவி மீது ஆசை. புத்திரேஷனை, புத்திரேஷனை குழந்தை, புத்திரி புத்திரன் குழந்தை. இப்போ இது ரெண்டையுமே வந்து நம்ம வந்து பெண் ஆசையோட சேர்த்துக்கலாம். ஏன்னா பெண் மூலமாக கிடைக்கிறது புத்திரன். அது மாதிரி பெண் மேலே ஆசை, அது தாரேஷனை புத்திரேஷனை. ஸோ பெண்ணாசை. அதே மாதிரி கணேசனையில் மண்ணாசை பொன்னாசை ரெண்டும் வந்துடும். ஏன்னா மண்ணும் தனம் தான், பொண்ணும் தனம் தான். அதனால இது மூணும் அதே தான். நீங்கள் சொன்னால் அது மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை, அது வேற விதத்தில் நம்ம சொல்கிறோம். ஈஷனை சம்ஸ்கிருதத்தில் இந்த மாதிரி சொல்கிறது தாரேஷன். அதனால் 3 ஏஷனைகள் அதாவது நமக்கு இந்த 3 ஏஷனைகள் காரணமாக அது அந்த ஏஷனைகள் கெட்டுவிட்டால் மாயை கெட்டுவிடும். இல்லைன்னா மாயை கெட்டால் இந்த ஏஷனைகள் கெட்டுவிடும். மாயினால் தான் நமக்கு இந்த பற்று வருது. ஏன்னா நமக்கு மாயினால அவனுக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியறதில்லை. மெய்ப்பொருள் எதுன்னு தெரியாமல் எது பின்னாடியே நமக்கு போயிட்டு இருக்கோம். மெய்ப்பொருள் எதுங்கிற அந்த ஒரு ஞானம் வந்து கொடுத்துனாக்கா இப்போ இந்த ஏஷனைகள் இந்த பற்றுகள் தானாக விலகிவிடும். பற்றுகள் நம்மை விட்டு விலகாமல் இருப்பதற்கு காரணம் மாயை நமக்கு அஞ்ஞானத்தை உருவாக்கி இருக்கிறது. அதன் காரணமாக ஞானம் இல்லாத காரணத்தினால் நாம் இந்த பற்றுக்களின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதன் காரணமாக நமக்கு இந்த 7 ஜன்மங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. திரும்ப ஒரு தடவையாக வருது இந்த 84 லட்சம் யோனி, திரும்ப 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 வருது. அது என்று முடிஞ்சிடுமோ முருகா, எப்போதான் எனக்கு இந்த ஏஷனைகள் அழிந்து இந்த மாயை அழிந்து என்னை விட்டு விலகி நான் இந்த 7 ஜனனத்திலிருந்து விடுபடுவேனோ அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்து சொல்றார் கோவே. கோனாக்கா அரசன் அர்த்தம். கோவேனாக்கா இந்த அனைத்து பிரபஞ்சத்துக்கும் பேரரசனாக உள்ள முருகப்பெருமானே அப்படின்னு சொல்றார். ஏன்னா இவர் வந்து நம்ம வந்து இப்போ மனிதர்களாக இருப்போம், பூமியில வந்து பல விலங்குகளாக பறவைகளாகலாம் இருப்போம். நடுவில் நம்ம தேவலோகத்துக்கு ஒரு விசிட் போயிட்டு வரோம். பொறுத்தவரை ரொம்ப புண்ணியம், வாழ்க்கையில் பாவம் ரொம்ப ஒன்றுமே பாவமே பண்ணதில்லை, புண்ணியம் தான் நிறையா பண்ணியிருக்கான்னாக்கா அந்த புண்ணியம் பண்ணும்போது ஒரு இருக்கும் இந்த புண்ணியத்துக்கு பலன் வேணும்னு நினச்சிட்டு பண்ணுவான். அதுதான் வித்தியாசம். நிறைய புண்ணியம் போட்டு பலனே வேண்டான்ட்டு நாராயணாயத்தை சமர்ப்பயாமி சர்வம் பிரம்மார்ப்பணம் வஸ்துன்னு சொல்லி புண்ணியத்தை பண்ணனா அவனுக்கு மோட்சம் பிறவி கிடையாது. புண்ணியத்தின் பலனை விரும்பி புண்ணியம் செய்தால் அந்த புண்ணியத்தின் அளவை பொறுத்து ஓரளவுக்கு புண்ணியம் இருந்ததுன்னா அதுக்கு உண்டான பலன் வந்து பூமியிலே அனுபவிக்க முடியும்னா அவனை ஒரு பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் பறக்க வச்சு ஒரு நல்லவனாக பண்ணி எல்லா விதமும் அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு நாள் கூட துக்கம்னே இல்லாமல் அவன் வாழ வச்சிருவான். புண்ணியத்துக்கு வந்த பலன் வந்துடும். அதுக்கும் மேலான புண்ணியத்தை செஞ்சிருந்தா தேவலோகத்துக்கு அனுப்புவார். தேவலோகத்தில் 33 கோடி தேவர்கள் இருக்கான்னு தெரியும் நமக்கு. அந்த 33 கோடி தேவர்களில் நம்ம ஒருத்தனா ஆக முடியாது. தேவலோகத்துக்கு போகும்போது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இந்த கான்செப்ட். அவன் வந்து ரெசிடென்ட், பர்மனன்ட் ரெசிடென்ட் சிட்டிசன். நம்ம வந்து டூரிஸ்ட் விசால போகிறோம். டூரிஸ்ட் விசா 6 மாதமா இருக்கலாம், 8 மாதம், 1 வருஷம், 10 வருஷமா இருக்கலாம். போயிட்டு அந்த நம்ம செஞ்ச புண்ணியத்தினோட ப்ரொமோஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த டைம் பீரியட் அந்த எக்ஸ்டெண்ட் ஆகி அதுக்கப்புறம் முடிஞ்சதோடு சரிப்பா அவனோட புண்ணிய கணக்கெல்லாம் முடிஞ்சிருக்கு போயிட்டு வாங்க திரும்பி அனுப்பிச்சிடுவான் பூமிக்கு. திரும்ப வந்து போடுறோம். அதனால கோவே அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேற ஏதாவது உலகத்துல போய் நம்ம இருந்தாலும் பிறந்தாலும் அப்பவும் முருகனுடைய அருள் நமக்கு வேணுங்கிறதுனால அனைத்து பிரபஞ்சத்திற்கும் தலைவனேன்னு சொல்லிடுறார்கள். கோவே குர மின் கொடி, அது உங்களுக்கு தெரியும். குர மின் கொடி ஏற்கனவே பல பாடல்கள் பார்க்கும். வள்ளியை குறிக்கக்கூடியது. அவள் குரத்தி, அவள் மின்கொடி போன்றவள். அப்படி மின்னல் போன்று சில வருடங்கள் 12 வருடங்களே மின்னல் தோன்றி மறைவது போல் 12 வருடங்களே குரத்தியாக இருந்து பிறகு முருகனோட ஐக்கியமானால் ஐக்கியனால் மின்கொடி. மின்னல் போன்று சிறுத்தை இடைய உடையவள், அதாவது மின்னல் கொடி அப்படின்னு இந்த வள்ளியின் தோல் உணரும். அவளுடைய தோளில் தோய்ந்து உருகக்கூடிய தேவே எங்கள் தலைவனே. சிவசங்கர தேசிகனே. தேசிகன்னாக்கா குருன்னு அர்த்தம். சிவசங்கர் அதாவது ஒரு 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 குருவனுடைய பெருமை எப்போ தெரியும்னா அந்த சீடனை வந்து நம்ம வந்து பரீட்சைக்கு உள்ளாக்கும் போது தெரியும். அந்த சீடன் அறிவில் தேர்ந்தவனாக இருந்தால் குரு அதை விட அறிவில் தேர்ந்தவராக இருப்பார். குரு மிஞ்சிய சீடன் இருக்கிறது உண்டு, அது வேற. பட் பொதுவாக வந்து யாட்ஸ்டிக் இப்போ வந்து தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும்னு ஒரு திருக்குறள் இருக்கு.
ஆனால் அப்பா வந்து நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்கணும், அவன் பையனுடைய குணத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு வச்சோம். அவனுடைய என்ஜினியருக்கும் குணம் தான் அந்த பையனுக்கு. அதனால அது மாதிரி ஒரு குருவனுடைய மகிமையை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சிஷ்யன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ முருகப்பெருமானுக்கு யாரு சிஷ்யன்? சிவசங்கர் இல்லையா? சிவபெருமானே சிவசங்கர தேசிகனேங்கிறார். ஆனால் சிவபெருமானுடைய குருவாய் இருந்தவனே. சிவபெருமான் ஆதி குரு. அவர் வந்து முதல் இந்த குரு பரம்பரையே தோற்றுவித்தது அவர் தான். தட்சிணாமூர்த்தியாக வந்து சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர் என்ற 4 பிரம்மகுமாரர்களுக்கு அவர் சின்முதிரையின் மூலமாக அனைத்து தத்துவங்களையும் விளக்கி அருளினார். அவர் தான் ஆதி குரு. அப்படிப்பட்ட ஆதி குருவுக்கே குருவாக வந்தவன் முருகப்பெருமான். அப்போ அந்த குரு சிஷ்யனுடைய பெருமையினால் குருவின் பெருமை மிகவும் உயர்கிறது இல்லையா? அதுதான் இதில் சொல்றார் சிவசங்கர தேசிகன். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நீ சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தாயே. முதல்ல ஒரு பாட்டில் பார்த்தோம், நீ என்னதான் உபதேசம் செஞ்ச எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுன்னு சொல்றாரு ஒரு பாட்டில் பார்த்தோமே. அது மாதிரி இதில் வந்து என்ன சொல்றார், எனக்கு வந்து என்னுடைய மாயை கெட வேண்டும் என்றால் எனக்கு ஞானம் வேண்டும், அந்த ஞானத்தை நீ வழங்க வேண்டும். நீ சிவபெருமானுக்கே உபதேசம் செய்தவனாயிற்றே, எனக்கு ஞானம் வழங்குவது உனக்கு ஒரு பெரிய பொருட்டா உனக்கு. ஆகையினால் எனக்கு நீ ஞானம் வழங்கி என்னை இந்த மாயேழ் ஜனனம் கெடும்படியாக எனக்கு அருள் புரிவாய் அப்படின்னு சொல்றது. அடுத்த பாடல். கதிர்வேல் வரவேல். முருகா, உன்னுடைய ஒளிபொருந்திய கதிர்வேல்னா ஒளிபொருந்திய வேல். அந்த ஒளிபொருந்திய வேல் ஞானத்தை வழங்க வல்லது. ஞானத்தை வழங்குவதன் மூலமாக அது என்னை வினைகளில் ஈடுபடா வண்ணம் காக்கக்கூடியது. எனக்கு ஞானம் தெளிவு வந்துவிட்டால் மெய்ப்பொருள் எது என்று அறிந்து விடுவேன். அதன் மூலமாக இந்த பற்றுகள் எனக்கு அற்றுவிடும். பற்றுகள் அற்ற காரணத்தினால் நான் காமிய கர்மங்களை செய்வதை ஒழிப்பேன். அதனால வினை ஓடவிடும். அது மட்டுமல்ல, முன்வினை, முன் செய்த வினை அதையும் நீ ஓடும்படியாக, என்னை விட்டு ஓடும்படியாக நீ அருள் புரிய. உன்னுடைய வேல் கதிர்வேல் அந்த அருளை புரியக்கூடியது. அப்படிப்பட்ட கதிர்வேலை நான் என்றும் மறவாமல் இருக்கிறேன், என்றும் நினைவில் நிற்கிறேன். வேலை நினைச்சா வேலை மட்டுமா நினைப்போம், வேலைந்திய கையை நினைப்போம், அந்த கைக்கு உரியவனே நினைப்போம். ஆகவே முருகா, உன்னுடைய வேலையும் அந்த வேலேந்திய உன்னையும் நான் என்றென்றும் மறவாமல் இருக்கிறேன். அப்படி இருந்தும் நான் உன்னையே எப்பொழுதும் நினைத்திருந்தும் கூட நீ எனக்கு அருள் புரியவில்லையே என்கிறார். வினையோட விடும் கதிர்வேல் மறவேன். அப்படி மறவாமல் இருந்தும் மனையோடு தியங்கி மயங்கிடவோ. தியங்கினாக்கா தடுமாறி திரிந்து சுற்றி அலைந்து வீணாக அலைந்துன்னு அர்த்தம். வீணாக அலைஞ்சிட்டு இருந்தாக்கா என்னாகும்? மயக்கம் வரும். நல்லமா, நான் திரிந்து அலைந்து மயங்கி விடலாமா? எதனால? மனையோடுன்னு நம்ம பார்த்தோமே, ஈஷனாத்ரயம், அதாவது தாரேஷனை புத்திரேஷனை, அதுதான் வந்து மனைனாக்கா வீடுன்னு அர்த்தம். இந்த வீடே ஒரு சொத்து, அது கணேஷனை வந்துடுது. அந்த வீட்டில் இருக்கிற மனைவி மக்கள் வந்து தாரேஷனை புத்திரேஷனை. அதே போன பாட்டில் அந்த அதே மூவேடனை தான் இதுலேயும் வருது. மனையோடு, அந்த மனையினால் நான் அடிமைப்பட்டு அந்த என் மனதை நான் என் மனைவி மக்களுக்காகவும் என்னுடைய செல்வத்திற்காகவும் என் மனதை முழுவதுமாக செலுத்தி அதன் மீது மிக்க பற்று கொண்டு உனது பற்றை நான் விடாமல் இருக்க வேண்டும். மனையோடு தியங்கி மயங்கிடுவோம். ஆகையினால் நான் எப்பொழுதும் உன்னையே நினைத்து கொண்டு உன் கையில் உள்ள ஒளி வீசும் வேலையே நினைத்து கொண்டு இருந்த போதிலும் கூட எனக்கு இந்த 3 ஏஷணைகளை கொடுத்து 3 ஈஷணைகளை கொடுத்து என்னை அலைந்து திரிந்து மயங்கும்படியாக நீ செய்யலாமா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு அவரே ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. புரியுறது முருகா, நீ ஏன் அது மாதிரி நம்ம அலைய விடுறேன்னு. நீ ஒரு காலத்துல அலைஞ்சே இல்லையா? நாம அலைஞ்சாமே, நம்ம பக்தனும் அதே மாதிரி அலையட்டோங்கிறதுனால நீ அலைய விடுறியாங்கிறார். இல்ல முருகா, நீ ஒரு காலத்துல அலைஞ்சியேங்கிறார். எப்படி எதுக்காக அலைஞ்சேன்னு அடுத்த 2 வரியில சொல்றார். என்ன சொல்றார்? சுனையோடு அருவித்துறையோடு பசும் திணையோடு இதனோடு, இங்கேயும் வந்து 2 சுழி இருக்கு, நான் இருக்கு, நான் மாத்திக்கலாம். இதனோடு 3 சுழி நான்.
இதனோடு திரிந்தவனே. அதாவது முருகப்பெருமான் அசுரர்களை எல்லாம் அழித்து தேவர்களை அமராவதியில் குடி வைத்து தேவேந்திரனுக்கு மகுடம் சூட்டி எல்லாம் முடிந்த பிறகு முருகனின் வெற்றியின் பரிசாக தேவயானையை தேவேந்திரன் தனது வளர்ப்பு மகளாகிய தேவயானையை முருகனுக்கு மனம் முடித்துக் கொடுக்கிறான். வெற்றி பரிசு. அப்போ கொஞ்ச நாள் ஆறுது. இப்போ நாரதர் வர்றார். நாரதர் இந்த கலகம் பண்ணல. ஆனால் நாரதர் எந்த காரியம் பண்ணாலும் நன்மையில முடியும். அதனால இப்போ ஒரு நன்மையை பண்றதுக்காக வரார். அவருடைய ரோல் அது முருகன்கிட்ட வரார். முருகா, நீ அசுரர்களை எல்லாம் அழித்தாய், மிக சிறப்பு. தேவயானை மனம் புரிந்து கொண்டா, அதை விட சிறப்பு. ஆனால் இன்னொரு முக்கியமான காரியத்தை நீ பண்ணலையப்பா, கடமையா அப்படின்னு. என்ன கடமை சொல்லும் முனிவரே அப்படிங்கிறார். நாரதர் சொல்றார், உனக்காகவே இன்னொரு பெண் காத்திருக்கிறார் அப்படின்னா யார் அப்படிங்கிறார். பூலோகத்தில் பாரத தேசத்தில், பாரதம் இல்லை அகண்ட பாரதம்னு போயிருப்பாங்க. பாரத தேசத்தில் அப்போ பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஈரான் வரைக்கும் இருந்தது. இந்த பக்கம் பர்மா, இது வரைக்கும் கம்போடியா வரைக்கும் இருந்தது. அகண்ட பாரதம். அகண்ட பாரத தேசத்தில் தென்பகுதியில் தமிழ் பேசும் மக்கள் வாழக்கூடிய இடத்தில் வெள்ளிமலை என்ற ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையில் வேடுவ குலத்தில் ஒரு பெண் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவள் பெயர் வள்ளி. அவள் பெயரில் தான் அந்த மலைக்கு வள்ளிமலை என்ற பெயர். அந்த வள்ளி என்ற பெண் உன்னையே நினைத்து வாழ்கிறாள். எப்பொழுதும் முருகா முருகா என்று உருகி வாழ்கிறாள். அவளை நீ ஆட்கொள்ள வேண்டாமா? தேவியானை ஆட்கொண்டது போல் வள்ளியை ஆட்கொள்ள வேண்டாமா அப்படின்னு சொன்ன, சரி முனிவரே, நான் நீங்கள் சொல்றது போல் நான் பண்றேன் அப்படிங்கிறார். அப்போ சொல்றாரு, எப்படி அவளை வள்ளியை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அந்த வள்ளிமலையில எவ்வளோ பெண்கள் இருப்பா, நான் எப்படி கண்டுபிடிக்கிறேங்கிறார். அப்போ சொல்றார், காகித பூக்களுக்கு நடுவில் ஒரு வாசம் மிகுந்த ரோஜா இருந்தால் அதை கண்டுபிடிப்பது எவ்வளவு எளிதோ அவ்வளவு எளிது வள்ளியை கண்டுபிடிப்பது. அந்த அந்த பிராந்தியத்தில் எங்குமே அவள் போன்ற அழகி கிடையாது. மிக மிக எந்த தேவலோகத்திலும் எந்த உலகத்திலும் அவளுக்கு நிகரான அழகி கிடையாது. அவள் அழகை கொண்டே நீ அவளை அடையாளம் காணலாம். சரி, அப்போ அவளை எங்க போய் பார்க்கணுங்கிற, வள்ளிமலையில் திணைப்புணத்தில் சென்றால் அவளை காணலாம் அப்படின்னு முருகன் சொல்லிடுறார். முருகன் கிளம்பி வந்துடுறார். தமிழ்நாட்டுக்கு வள்ளிமலையை கண்டுபிடிச்சிடுறார். கண்டுபிடிச்சாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் தான் வள்ளிமலை. அப்போ ஜிபிஎஸ்லாம் கிடையாது, மொபைல் ஃபோனும் கிடையாது. அப்போ அங்கே ஒரு ஒரு முதியவர் போயிட்டு இருக்கார். அவர்கிட்ட கேட்குறார், முதியவரே, இந்த மலை தான் வள்ளிமலையா அப்படின்ட்டு. அவர் முருகனை ஏறத்தாழ பார்த்துட்டு, என்னப்பா இந்த இடத்துக்கு புதுசா, இந்த தென் தமிழகத்தில் எவருக்குமே இந்த வள்ளிமலையை தெரியாதது யாருமே இருக்க மாட்டார்கள், இதுதான் வள்ளிமலை அப்படின்னு போயிடும். சரிட்டு அதில் நன்றி சொல்லிட்டு ஏற ஆரம்பிக்கிறார். அப்படி ஏறும்போது அவருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்து, திணைப்புணம்னு சொன்னார் என் நாரதர், அந்த திணைப்புணத்தை எங்கே போய் தேடுறது இவ்வளோ பெரிய மலையில அப்படின்னு நினச்சிட்டு போகிறான். அப்போ எதிர்த்தாப்புல ஒரு குறவன் வரான். அப்போ அந்த குறவன்கிட்ட கேட்குறார், சகோதரா, இங்கு திணைப்புணத்தை தேடி நான் வந்திருக்கிறேன், திணைப்புணம் எங்கே இருக்கிறதுன்னு. அவனும் முருகனும் ஒரு மாதிரி ஏழத்தாழ பார்த்துட்டு சொல்கிறான், என்னப்பா நீ இந்த இடத்துக்கு புதுசா, இங்கே ஆயிரக்கணக்கான திணைப்புணங்கள் இருக்கின்றன, நீ எந்த திணைப்புணத்தை கேட்கிறாய் அப்படின்னு. ஓ, ஆயிரக்கணக்கான திணைப்புணங்கள் இருக்கின்றன. சரி, நான் கேட்பது இங்கு உள்ள மன்னன் நம்பிராஜன், அவனுடைய திணைப்புணத்தை கேட்கிறேன். நம்பிராஜனுடைய திணைப்புணங்கள்லாம் அத்தனை திணைப்புணங்களும், ஆயிரக்கணக்கான திணைப்புணங்களும் அவனுடைய தான். அதில் எந்த திணைப்புணத்தை கேட்கிறாய்ன்னு அந்த இளைஞன் அந்த குறவன் கேட்கிறான். அப்போ முருகன் சொல்றான், அவனுடைய மகள் வள்ளி, அவள் காவல் காக்கக்கூடிய திணைப்புணம் அது எங்கே இருக்கிறது, நான் சென்று வள்ளியை காண வேண்டும் முருகன் சொல்றான். அப்போ அந்த குறவனுக்கு பயங்கர கோபம் வருது. எங்கள் இளவரசியை நீ எவ்வாறு காண முடியும்? நீ ஏதோ ஒரு கெட்ட எண்ணத்தில் வந்திருக்கிறாய், நீயும் ஒரு இளைஞனாக இருக்கிறாய், அங்கே உன்னை நான் செல்ல அனுமதிக்க மாட்டேன், நீ சென்ற வழியே திரும்பி போய்விடுவது, உன்னுடைய அதிர்ஷ்டம் நீ என்னிடம் கேட்டாய், நான் உன்னை மன்னித்து விடுகிறேன். வேறு ஏதாவது ஒரு குறவனிடம் கேட்டிருந்தால் உனது குடலை உருவி மாலையாக போட்டிருப்பான். முருகன் யாருன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் பயமுறுத்திட்டு நீ வந்த வழியில் போயிடுப்பா, இல்லைன்னா உனக்கு உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறான். முருகன் சரிப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த குறவன் போயிடுறான். முருகன் மறுபடியும் போயிட்டு இருக்கார் மலை மேலே தேடிட்டு திணைப்பணம் எங்கே இருக்குன்ட்டு. அப்போ போகும்போது ஒரு கேள்வி வரான். அப்போ அந்த கேள்விகளை கேட்குறான், அம்மா, நீ உன்னை பார்த்தா என்னோட அம்மா மாதிரி இருக்கு, நீ தான் எனக்கு உதவி பண்ணணும், நான் இங்கே திக்கு தெரியாமல் தேடிட்டு கேட்குறான். என்ன உதவி கேள்வி மகனே அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான், நான் இங்குள்ள நம்பிராஜனின் மகள் வள்ளியை காண வேண்டும், அந்த வள்ளி எங்கு இருப்பாள் என்று சொல்ல முடியுமான்னு.
அப்போ அந்த கிழவி வேற மாதிரி யோசிக்கிறார். இந்த குறவன் அந்த காலம் வேற மாதிரி யோசிச்சார். இந்த வள்ளி வந்து இந்த கிழவி வந்து கிழவிக்கு இந்த வள்ளியை மிக மிக பிரியமானவர். அப்போ கிழவிக்கு ரொம்ப நாளாவே ஒரு மனசுல ஒரு கிளேசம், ஒரு கவலை இருக்கு. வள்ளி இவ்வளவு அழகாக இருக்கிறாளே, இவ்வளவு புத்தி கூர்மையுடன் இருக்கிறாளே, இப்படிப்பட்ட ஒரு குணவதியாக இருக்கிறாளே, இவளுக்கு ஏற்ற மணவாளன் இந்த திணைப்புணத்தில் எங்கும் இந்த வள்ளிமலையில் எங்கும் கிடையாது, இந்த சுற்று வட்டாரத்தில் எங்குமே கிடையாது, தமிழகத்தில் எங்கும் கிடையாது. எங்கு சென்று அவனை தேடி கண்டுபிடிப்பதுங்கிற கவலை அந்த கிழவிக்கு. எழுத்தாப்புல ஒரு பேரழகன் வள்ளி ஒரு அழகினா அதை விட பேரழகன் முருகன் வந்து நிற்கிறான். அவன் வந்து முருகனா வரல, இறைவனா வரல, மனிதனா வந்து நிற்கிறான். ஆனா பேரழகன், ஆஜானுபாவம், வீர நடை, மிடுக்கு, அந்த பார்வையினுடைய தோற்றத்தினுடைய மிடுக்கு எல்லாம் பார்த்து ஆஹா, வள்ளிக்கு ஏற்ற மணாளன் இவன் தான், இவனுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், இவன் வள்ளியை கண்டு சந்தித்தால் இவர்கள் திருமணம் நிச்சயமாக நடக்கும் சொல்லி அதுக்கு நாம் துணை போக வேண்டும் சொல்லி கிழவி சொல்ல, உனக்கு என்ன உதவி வேணும் சொல்லி கேட்கிறேன். வள்ளி எங்க இருக்கான்னு தெரியணுமா? நான் சொல்றேன். அவ அந்த சுனையில இருப்பான். ஏன்னா காலையில வந்து அவ தோழிகளோட வந்து சுனையில நீராட, சுனைனா அந்த ஊற்றிலேருந்து வந்து ஒரு குளம் மாதிரி தேங்கி இருக்கும், ஒரு தடாகம், அங்கு நீராடி கொண்டிருப்பார். சில சமயம் அந்த தடாகத்தில் நீராடாமல் அந்த பக்கம் ஒரு அருவி இருக்கிறது, அந்த அருவியில் நீராட போவார். அருவித்துறையில் நீராடுவார். 5 அருவின்னு கூட்டின்னு இருக்கும், அதுல போய் நீராடுவார். அப்படி நீராடி முடித்து விட்டால் அவள் திணைப்புணத்தில் சென்று காவல், திணைங்கிற பயிர், பச்சை பயிர், திணைங்கிற ஒரு தானியம், அந்த தானியத்தை பறவைகள் வந்து கொத்தி செல்லாமல் காவல் புரிவது. அங்க மேல பரண், அந்த திணைப்புணத்தில் ஒரு நடுவில் ஒரு பரண் இருக்கும், அந்த பரணின் மேல் அவள் இருந்து கவன் கல்லை வீசி அந்த பறவைகளை ஓட்டி காவல் புரிவாள். சில சமயம் நீ சென்றால் பரண் மேல் அவள் இருக்க மாட்டாள், நீ மனம் தளராதே, அவள் ஓய்வெடுப்பதற்காக பரணின் மேல் உள்ள ஒரு குடிசையில் சென்று இருப்பாள். அவள் எப்பொழுது குடிசையிலிருந்து வெளியில் வருவாள் என்று காத்திருந்து அவளை நீ சந்தித்து விட்டு வா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி அனுப்புறான். போனோம்னா ஒரு துணை இருக்கு, துணையில பார்த்தா வள்ளியும் இல்லை, தோழிகள் யாருமே இல்லை. கொஞ்சம் தூரம் போனதுக்கு ஒரு அருவி தெரியாது, அந்த அருவியில போய் பார்த்தா அங்கேயும் இல்லை. சரி, அந்த திணைப்பணம் வந்து எந்த திணைப்பணம்னு கேட்பான் முருகன் அந்த கிழவிட்ட. சொல்லுவது அங்க ஒரு வன்னி மரம் தெரியுது, அந்த வன்னி மரத்துக்கு பக்கத்துல அங்கிருந்து தொடங்குற ஒரு திணைப்பணம், அந்த திணைப்பணத்தில் தான் வள்ளி இருப்பாள் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இப்போ இந்த 2 இடத்துலையும் துணையிலையும் இல்லை, அருவியிலையும் இல்லைன்னா அந்த திணைப்பணத்துக்கு போறான். அங்க போய் ஒரு திணை செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த பரன்ல யாருமே இல்லை. பரன்கிறது ஒரு நிறைய 4 பக்கம் ஒரு மூங்கில் வச்சு கட்டி மேலே மரப்பலகையை வச்சு அதில் வந்து ஏணி இருக்கும், மேலே ஏறி அதில் வந்து ஏறி நிற்க வேண்டியது, பறவையை ஓட்ட வேண்டியது. இலைப்பாறத்துக்கு உள்ள ஒரு குடிசை, அரசுக்கு மாதிரியே நல்ல அழகான குடிசை கட்டி கொடுத்துருக்காங்க. அங்கே போய் பார்த்தா அவள் காணும், சரி குடிசையில் இருப்பான்னு காத்துட்டு இருப்பான். அப்போ திடீர்னு குடிசையிலேருந்து ஒரு பெரிய மின்னல் ஒளி மாதிரி அவ்வளோ பேரழகாக அந்த வள்ளி வரான். இந்த வள்ளியை பார்த்து விடுகிறான் முருகன். இதுதான் கதை. இதைத்தான் எழுதியிருக்காங்க. சுனையோடு சுனையில சுத்தி தெரியறான் முருகன், இருக்காளா? அருவித்துறையோடு, அருவியில போய் இருக்காளா? குடிச்சிருக்கலாம் பார்க்கலாம், காணும். அருவித்துறையோடு பசுந்திணையோடு, பச்சை பசையில் இருக்கிறது இந்த திணை போனது, அதுல போய் சுத்தரம் எங்க இருக்காட்டு. இதனோடு, இதன் 3 சுழி நான் போட்ட, இதன்னாக்கா பரன் அர்த்தம். அந்த பரன் நம்ம வீட்டுல இருக்கிற பரன்ல இது வேற, இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய பரன். இதனோடு பிரிந்தவனே அப்படின்னு சொல்லி சொல்றான். அவ்வாறு நீ அழைந்து பிரிந்ததன் காரணமாகத்தான் என்னையும் நீ இந்த 84 லட்சம் யோனிகளிலும் சென்று சென்று திரும்ப திரும்ப சென்று புகுமாறு என்னை திரிய வைக்கிறாயோ. எனக்கு நீ அனுகிரகம் செய்யாமல் உனது திருவடியில் ஏற்றுக்கொள்ளாமல் நீ மீண்டும் மீண்டும் என்னை அங்கு செல்ல வைக்கிறாயோ, பிறவை எடுக்க வைக்கிறாயோ சொல்லி கேட்கிறார். அடுத்த பாடுகிறோம். சாகாதனையே சரணங்களிலே காக்கா நமனார் கலகம் செய்யும். ரொம்ப அருமையானது. அதாவது நம்ம பிறந்ததுலேருந்து ஓடிண்டே இருக்கோம், நமக்கு தெரியாது நம்ம எதை உட்காந்துருக்கோம் நினைக்கிறோம், ஓடின்னு இருக்கோம். காலத்தினால ஓடுறோம். நம்ம ஏன் ஓடுறோம்னா ஒருத்தன் நம்மளை துரத்திட்டு வரான். நம்ம பிறந்ததுலேருந்தே துரத்துறான் ஒருத்தன், அவனுக்கு பயந்துட்டு ஓடுறான். அவன் யாருன்னு உங்களுக்குலாம் தெரியும், ஏமான். கோர உருவத்தோட அந்த எருமைக்கடா, அது அதை விட கோரமான எருமைக்கடா மேல கோரமான உருவத்தோட ஒருத்தன் நம்மளை துரத்திட்டு வரான். அவனை பார்த்தாலே நமக்கு பயம், அந்த பயத்தினால நம்ம ஓடிட்டு இருக்கோம். அப்படி ஓடிட்டு இருக்கும் பொழுது முருகப்பெருமான் நம்ம எதிரில் வர வேண்டும், வந்து தனது
சரணங்களை நாம் முருகனின் உண்மையான அடியவர்களாக இருந்தால், அவனுடைய பக்தர்களாக இருந்தால், யமன் வந்து நமது உயிரை பிரிக்கும் முன்பாக தனது சரணங்களை தானே காட்டுவார். நாம வந்து அவருடைய சரணம் எங்க இருக்குன்னு தேடிட்டு போக வேண்டாம். தானே வந்து இதான் என்னோட சரணம் பிடிச்சுக்கோங்க. நம்ம போய் அவருடைய சரணத்தை பிடித்து விட்டால் பிறகு யமன் நம்மை துரத்துவதை நிறுத்தி விடுவான். அவனுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கு. ஏன்னா மார்க்கண்டன் வந்து மார்க்கண்டேயர் மகரிஷி வந்து மார்க்கண்டன் சிறுவனா இருந்தப்போ சிவலிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணினப்போ சிவலிங்கம்னு கருதாமல் அவ வந்து பாசத்தை போட்டு இழுத்ததுனால அந்த லிங்கம் பிளந்து அதிலேருந்து சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக வரார். அர்த்தநாரீஸ்வரர் வந்து இடது பக்கம். அதனாலதான் வந்து நீங்க அபிராமி அம்மை திருப்பதியத்தில் பார்த்தா பிறந்து தாளால் உதைத்துன்னு வரும். பிறந்து தாள்னா இடது கால். இடது காலில் ஏன்னா சிவன் நினைக்கிறார் இந்த மார்க்கண்டேயனுடைய ஆயுள் முடிஞ்சு போச்சு, அதனால யமனை நம்ம துரத்தலாமா, இவன் நம்முடைய பக்தன் தான், இவனை காப்பாத்துறதா வேண்டாமா ஒரு கணம் தான் நினைக்கிறார். அம்பாள் அந்த ஒரு கணம் கூட தயங்கல. இவன் நம்முடைய அடியவன், இவனை உடனே காப்பாற்ற வேண்டும் சொல்லிட்டு அம்பாள் உதைக்கிறார் யமனை. அம்பாள் உதைக்கிறதுனால தான் பிறங்கு தாள். சிவனுடைய இடது கால், அம்பிகையினுடைய கால். பிறங்கு தாளால் உதைக்கிறது அம்பாள் உதைக்க. அது அவனுக்கு ஞாபகம் இருக்கு. சிவனும் சக்தியும் சேர்த்த அந்த அர்த்தநாரீஸ்வரரை நாம் பாசக்கயிறால் இழுத்த பொழுது நமக்கு அந்த அனுபவம் நேர்ந்தது. இந்த தாளால் உதைத்து அப்புறம் யமனை வந்து சூளத்தில் ஏந்தி அப்புறம் அவன் திரும்ப நம்ம கோயம்புத்தூர்ல தான் இருக்கிற இந்த கோவில் பாளையத்தில் இருக்கிற கோவிலில் போய் தவம் பண்ணி அப்போ அங்கே இது நுரையினால லிங்கத்தை பிடிச்சி அங்கே நுரைலிங்கம் தான் இருக்கு கோவில் பாளையத்தில். அதாவது கோவில் பாளையம் போகாதவங்க போய் பாருங்க, அற்புதமான. அங்கதான் யமராஜா வந்து தவம் பண்ணி அவனுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து அவனை வந்து திரும்ப அவனுக்கு யமனுடைய தொழிலை கொடுக்குறான். அதனால அந்த இது நினைவு இருக்கு அவனுக்கு, இப்பதான் நடந்த அனுபவம். அதனால வந்து நினைக்கிறார் இது சிவனும் சக்தியும் சேர்ந்த வடிவத்திடம் நான் விளையாடிய பொழுது நமக்கு இந்த அனுபவம் நேர்ந்தது. இப்பொழுது இங்கு நிற்பதோ சிவனும் சக்தியும் சேர்ந்த வடிவம் தான். சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் வந்தப்போ அதுல வலது பக்கம் தீப்பறி வந்து சிவனுடைய, இடது பக்கம் தீப்பறி அம்பிகையினுடைய. சிவசக்தி ஐக்கிய வடிவம் தான் இந்த முருகப்பெருமான். அவனிடம் போய் நாம் மீண்டும் அதே தொழிலை செய்தால் மீண்டும் அதே அனுபவம் நமக்கு கிடைக்கும் சொல்லி உடனே எமர்ஜென்சி பிரேக் போட்டு நின்றுடும். அந்த இரவு கடாவை போட்டு இழுத்தா அப்படி எமர்ஜென்சி நின்றுடும், திரும்பி போயிடும். அதனால முருகப்பெருமான் நீ வந்து எனக்கு என்னை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அதான் சொல்றாரு. இது வந்து எது ஞாபகம் வருதுன்னாக்கா எனக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் இருக்குது. என்ன சொல்லலாம்னாக்கா ஒரு அம்மா ஒரு குழந்தைய வந்து கையை பிடிச்சி கூட்டின்னு போயிருக்கா. ஏதோ ஒரு திருவிழா போயிருக்கா வச்சுக்கோம். அந்த திருவிழாவில் வந்து நிறைய கடைகள் இருக்குது, நடன கடைகள் இருக்குது. அதில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருக்கா. அப்போ வந்து ஒரு புடவை கடை வருது. இன்னும் அம்மாவுக்கு வந்து ஒரு ஆசை வந்துடுது, புடவையை குழந்தைய மறந்துடுறா. வந்துட்டு அந்த புடவை இந்த டிசைன் என்ன அந்த டிசைன் பார்க்க போயிடுறா. அப்போ அந்த குழந்தை வந்து அம்மா எங்கே காணும் தேடுறது, திடீர்னு பார்த்தா காணும். ஒன்றும் அழகுது, அம்மாவை காணுமேட்டு அழுதுட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கு. அப்போ ஒருத்தன் வரான், குழந்தைய பிடிக்கிற ஆள் ஒருத்தன் வரான். ஒரு கிங்கரன் யமகிங்கரன் மாதிரி வரான், யமனை மாதிரி அவனும் வரான். வந்து இந்த குழந்தைய வந்து துரத்திட்டு வரான், பிடிக்கிறதுக்கு வரான். அப்போ தெரிஞ்சிருது நமக்கு கெட்ட எண்ணத்தோட இவன் நம்ம கிட்ட வரான்னு தெரிஞ்சுட்டு தப்பிச்சுட்டு ஓடுறது துரத்திட்டு வரான். நம்ம நிலைமை தான். பின்னாடி வர்றது யமன், முன்னாடி ஓடுறது நாம. அப்போ அந்த குழந்தை பின்னாடி அந்த கொடூர மனம் துரத்தி கொண்டு வருகிறான். குழந்தை ஓடுறது பின்னங்கால் விடரையில் தெளிக்க ஓடுறதுன்னு சொல்லல, அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. அப்போ தூரத்தில் தன்னோட அம்மாவை பார்த்துடுறாங்க, அந்த கடையிலேருந்து வந்துடுறவ. உடனே ஓடி போய் அம்மாவோட காலை கட்டிக்கிறது. கட்டினோன்னா அதுக்கு பயம் போயிடுது. அதோட பயம் பிடிச்சிட்டு பயம் உடனே போயிடுது. அம்மா இருக்கா, இது அம்மாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம காப்பாற்றுது. அது மாதிரி யமன் நம்மை தோறு. யமன் தான் அந்த கொடூரமானவன், நாம தான் அந்த குழந்தை. அப்புறம் முருகப்பெருமான் தான் அந்த அம்மா. அம்மாவுடைய காலை கட்டின்றதும் அந்த குழந்தைக்கு எப்படி சாந்தி வருதோ அது மாதிரி நாம் முருகனின் திருவடியை அடைந்தால் நமக்கு யமபயம் நீங்கும் அப்படின்னு அதுதான் அர்த்தம் இருக்குது. அதனால வினை சாகாது எனையே சரணங்களிலே கா 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 2 தடவை சொல்றார். காப்பாற்று காப்பாற்று முருகா. ஏன்னாக்கா யமனுடைய கைப்பட்டு நாம் யமன் அல்லது யமதூதர்கள் வந்து நம் ஆன்மாவை பிரித்து சென்றால் நமக்கு மறுபிறவி கட்டாயம் உண்டு. ஆனால் முருகப்பெருமான் வந்து நம்மை அழைத்து சென்றால் மறுபிறவி கிடையாது, அவனோடு நாம் ஐக்கியமாகி விடுவோம். அதனால தான் ஒரு திருப்புகழ் பாட்டில் வரும், காமியத்து அழுந்தி இழையாதே காலர் கை படிந்து மடியாதே. காலர்னா யமன் யமதூதர். அவர்கள் கையினால் அவர்கள் கை பாசத்தினால் நீ மடியக்கூடாது, நான் மடியாமல் இருக்கும்படியாக
முருகா நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதனால சொல்றார், சாகாது எனையே சரணங்களிலே. சாகாதுன்னா யமன் மூலமாக நாம் சாகாமல் நீ உன்னுடைய சரணங்களில் என்னை காத்தருள்வாய். எப்படி தாய் தன்னுடைய கால்களில் குழந்தையை காத்தாலோ அவ்வாறு நீ என்னை காத்தருள வேண்டும். எப்பொழுது நமனார் கழகம் செய்யும்னா, யமன் வந்து ஒரு நாள் இன்னைக்கு உன்னை விடவே மாட்டேன், அவனை இழுத்துட்டு தான் போறேன், அவ்வளவு நாள் தப்பிச்சுட்டு வரும். இப்போ வந்து ஓடின்னு வரும்போது சில பேரை சீக்கிரமா பிடிச்சிருவான் யமன். சில பேர் வந்து ரொம்ப ரன்னிங் ரேஸில் எக்ஸ்பர்ட் வந்து ரொம்ப வேகமா ஓடி அப்படின்னு தப்பிக்க முடியும். ஆனா எப்பவுமே தப்பிக்க முடியாது. சில பேர் வந்து ஒரு 60 வயசுல மாட்டிட்டுருவா, சில பேர் 100 120 வயசானாலும் மாட்டிட்டு தான் ஆகணும். அது மாதிரி என்னைக்கா ஒரு நாள் மாட்டிக்கணும். அப்படி மாட்டிக்காம நீ என்னை காப்பாற்ற வேண்டும் சொல்லி சொல்றார். சாகாது எனைய சரணங்களிலே காக்கா நமனார் கழகம் செய்யும். நமனார்னா யமன். யமன் கழகம் செய்யும் நாள் வா வா கா, 2 அர்த்தம் எடுத்துக்கலாம். வா நீ என்னுடன் வா, என்னை காப்பாற்று அர்த்தம். ஆனா காங்கிற வார்த்தையை ஏற்கனவே 2 தடவை போட்டாச்சு, கா கா. அதனால இதுக்கு வந்து வேற அர்த்தம் எடுத்துக்கலாம். வாகா, வாகா இல்லாம வாகா முருகா. வாகுனாக்கா உடல் வாகுன்னு சொல்லுவோம். ஒரு அழகான முருகப்பெருமானின் உடல் வாகானதுன்னா அவ்வளவு ஆண்மை நிறைந்தது, திடகாத்திரமான உடல். அழகன், முருகன்னாலே அழகன் அர்த்தம். வாகா முருகா, முருகுங்கிற வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் பார்த்துருக்கோம். அழகன், என்றும் இளமையானவன், தெய்வீக திரு உடல் உடையவன், அப்புறம் தெய்வீக மனம் கமழ்வோன்னு 4 அர்த்தம் பார்த்தோம் அந்த பாட்டில். அதே அர்த்தம் தான். அதனால வந்து வாகா, வாகு உடல் வாகு மிக்கவனே, ஆஜாடு பாகவாக உள்ளவனே, ஏன்னா அனைத்து அசுரர்களையும் அழித்தவன் அல்லவா, அதனால் பலத்தில் மிகுந்தவன். வாகா முருகா. மயில் வாகனனே, மயில் வாகனன்னு ஏன் சொல்றாருன்னா, முருகா நீ வந்து நான் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன்ப்பா, யமன் என்னை முந்தின்ட்டான், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் முன்னாடி முந்திட்டு எனக்கு உன்னை கூட்டிட்டு போயிட்டான், உன்னை காப்பாற்ற முடியலன்னு நீ சொல்லி தப்பிக்க முடியாதுப்பா. அவன் யமன் வருது ஒரு எருமக்கடா மேல, அது ஓடி வரக்கூடியதான், ஆனால் அதை விட வேகமாக பறந்து வரக்கூடிய வாகனம் மயில் வாகனத்தில் இரு. ஆகவே யமனை முந்திக் கொண்டு உன்னால் வர முடியும். நீ அதனால் சாக்கு சொல்ல முடியாது. யமன் என்ன முந்தின்ட்டான் நீ சொல்ல முடியாது. அதற்கு முன்பாக நீ வர வேண்டும். மயில் வாகனனே. இன்னொரு அழகான இதுல தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, யார் முதல்ல துரத்திட்டு வரா? யமன். யமன் கொடூரமானவன். அவனுடைய வாகனமான மயில் அல்ல, அவனுடைய வாகனமான எருமைக்கடா கொடூரமானது, பார்க்க அருவருப்பாக உள்ளது. அப்படிப்பட்ட அந்த யமனை பார்த்து, அந்த எருமைக்கடா பார்த்து பயந்துருக்கிற மனசுக்கு முருகன் வந்து மயில் மேல வந்தா, அந்த முருகன் என்ன சொல்ற? வாகு, உடல் வாகு உள்ளவன் முருகன், அழகன். அப்படி அழகான முருகன் அழகான மயில் மீது வரும்போது, வாகனமும் அழகு, முருகனும் அழகு. அப்படிப்பட்ட மயில் மீது வரும்பொழுது அந்த யமனை பார்த்த அந்த அந்த அனுபவம் மறந்துவிடும் மனதிலிருந்து. முருகா உன்னுடைய அழகில், உன்னுடைய வாகனத்தின் அழகில் என் மனம் லயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இங்க நிறைய மயில் பார்த்தா நமக்கு எல்லாம் அழகா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. நிறைய வீடியோ வருது நமக்கு, டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் விசில் அடிச்சு வர மயில் வந்து இன்னும் அழகா இருக்கும். அந்த மயிலெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால மயில் வாகனனே, மயில் மீது ஏறி வந்து என்னை விரைவாக காப்பாற்று அப்படிங்கிறார். அது மாதிரி இப்போ நாமும் வந்து மரணம் அடைகிறோம். சித்தர்கள், பெரிய யோகிகள் அவளும் சமாதி அடைகிறோம், மரணம் அடைகிறோம். நம்ம மரணத்துக்கு அவ மரணத்துக்கு என்ன வித்தியாசம்னா, அவர்கள் இறைவனை சென்று அடைகிறார்கள், நாம் வந்து காலம் கைப்படித்து வருகிறோம். அதனால் நமக்கு பிறவி மறுபடியும் இருக்குது, அவர்களுக்கு பிறவி கிடையாது, அவர்களால் சமாதி அடைகிறார்கள். அதனால யோகானா யோக நெறியில் சிறந்தவனே, உன்னுடைய யோக நெறியை உன் அடியவர்களாகிய சிலருக்கு, சித்தர்களுக்கு வழங்கி அவர்களை நீ என்றும் நிரந்தரமாக உன்னுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டவனேங்கிற யோகாங்கிறார். சிவஞான உபதேசிகன், சிவஞானத்தை சிவனுக்கு உபதேசம் செய்தால் சிவஞானத்தை எங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவனே அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி நீ உபதேசம் செய்தால் எனக்கு ஞானம் வந்து எனது அறியாமை என்னை விட்டு விலகி அதன் மூலமாக என் பற்றுகள் 3 ஏஷணைகள் என்னை விட்டு விலகி நான் பிறவாவரம் பெற முடியும். அதாவது நம்ம வந்து அடையிறது மரணம், ஆனால் யோகிகள் அடைவது மரணமில்லா பெருவாழ்வு. அது வந்து என்றும் நித்திய ஆனந்தத்தில் இருக்கும் இறைவனுடன் திளைக்கக்கூடிய வாழ்வு அவர்கள். அந்த வாழ்வை நான் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை நிறைவு பண்றோம். முருகாசம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா.